அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள். நன்றி. இன்று திரிகடுகத்தின் 7ஆம் செய்யுளுள் நுழைகிறோம். ஊமை கண்ட கனவு. வாளை மீன் உள்ளல் தலைப்படலும் ஆள் அல்லான் செல்வக் குடியுள்ள பிறத்தலும் பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூலும் இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா. துஞ்சு ஊமன் கண்ட கனா, உறங்கும் ஊமையின் கண்ட கனவுகள். அவற்றுள் ஒன்று வாளை மீன் உள்ளல் தலைப்படல். வாளை மீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்ன? உள்ளல். உள்ளல் என்றால் உள்ளான் என்கிற ஒரு பறவை. அது எப்படி இருக்கிறது என்று ஓரளவுக்கு நண்பரோடு ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது என்ன செய்தி கிடைத்தது என்றால், அது ஏறக்குறைய அந்த நாரை, கொக்கு இந்த மாதிரி வகையான ஒரு பறவை போலும். ஆக நாரை, கொக்கு மீன்களை விடா. ஆனால் இங்கு இந்த செய்யுளின் வழியாக ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால், அந்த உள்ளான் என்கிற அந்த பறவையால் வாளை மீனை பிடிக்க முடியாது. அது அந்த அளவுக்கு அது நீளமாக இருக்கிறது அல்லது துள்ளுமோ என்னவோ தெரியவில்லை, அது பிடிக்க முடியாது என்கின்ற அந்த ஒரு செய்தி இங்கு வருகிறது. அது இல்லை, உள்ளான் பறவை வந்து வாளை மீனை பிடிச்சிட்டு என்று ஒரு கருத்து வருகிறது என்றால், அது உண்மையிலேயே அது யாருடைய கனவாக இருக்கும்? தூங்கி கொண்டிருக்கிற ஒருடைய கனவாகத்தான் இருக்காது, உண்மையாக இருக்காது என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு இந்த கனவு அது நனவாகின்ற தன்மை எதெல்லாம் இருக்கிறதோ அதைத்தான் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டுமே தவிர, இது கனவென்றால் அது இயலாது, அவ்வளோதான். அப்படிப்பட்ட கனவுகளில் ஒன்று வள்ளுவர் இங்கு குறிப்பிடுகிறார். அந்த குறள் இவ்வாறு மொழிகிறது: தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். இது என்ன கருத்து? எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. வாளாண்மை, தாளாண்மை, வேளாண்மை என்று. வேளாண்மை என்பதை நாம் இன்னொரு வகையில் புரிந்து கொள்கிறோம். விவசாயம் என்று சொல்லப்படுகிற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் வேளாண்மை, வேளாண் தொழில் என்று சொல்கிறோம். இங்கு அந்த வேளாண்மை என்றாலே பொருள் உதவி, உதவி. ஆக தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை. உழைப்பதற்கு முயலாத, ஆர்வம் கொள்ளாத, உழைக்காத ஒருவன் நான் உதவி செய்ய போகிறேன், எல்லாருக்கும் உதவுவேன், யாரையும் நான் விடமாட்டேன், ஏழைகளுக்கெல்லாம் நான் அப்படியே உயர்த்தி விட போகிறேன் என்று அவன் சொன்னால் அது வெறும் கனவு தான். ஏன்னா நீ உழைக்கணுமே, நீ உழைச்சி செல்வத்தை சேர்த்து அதன் அடிப்படையில் நீ மற்றவங்களுக்கு உதவணும். நீ உழைக்கவே இல்லை, நீ செல்வத்தை சேர்க்கவே இல்லை, எப்படி உதவ முடியும்? இது ஒரு கனவு. அதை போன்று தான், ஏன்னா இது இயலாது. அதை போன்றே அந்த உள்ளான் என்ற பறவையால் அந்த வாளை மீனை தூக்க இயலாது, பிடிக்க இயலாது. அப்படி பிடிக்கிறது என்று எவராது சொன்னால் அது வெறும் கனவு, வெற்று கனவு. இப்படி வெற்று கணவர்களாக இங்கு நாம் இருக்கக்கூடாது. அப்துல் கலாம் உள்ளிட்ட மாமனிதர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கனவு காணுங்கள். காணணும், கனவு காணணும். ஆனால் அந்த கனவு என்பது பொது நன்மைக்குரிய கனவாக, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமான கனவாக அது இருக்க வேண்டும். அணு உலை வருவது என்பது ஒரு பெரிய கனவாக இருந்துவிட முடியாது, இருக்கக்கூடாது. அது அழிவுக்குரியது, இயற்கைக்கும் உழைக்கும் மக்களுக்கும் எதிரானவை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக கனவு காணுதல் என்பது அது நயன்மையான, உண்மையான, தேவையான, ஏழைகளுக்கு உகந்த அத்தகைய நற்செயல்கள் எல்லாம் வளர்த்தெடுக்கப்படுகிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறதாக அது அமைய வேண்டும். அந்த கனவை காணுகின்ற மனிதர்களாக இங்கே இருக்க வேண்டும். காணுகின்ற கனவு என்பது இங்கு உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சி இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். தான் முயற்சி திருவினையாக்கும். முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். எதெல்லாம் முயற்சியால் இங்கு மேற்கொள்ளப்படுகிறதோ அது நடக்கும் என்பதுதான். இன்று நாம் ஒரு சொல் நம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். அது விவசாயம். விவசாயம் என்பது அது சமஸ்கிருத சொல்லுதான். ஆனால் பலரும் அந்த உழவு தொழிலுக்கு விவசாயம் தான் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றலாம். நம்ம அடிக்கடி பயன்படுத்துகின்ற சொல் என்னவாக இருக்கணும்? ஒன்று உழவு தொழில் என்று சொல்லலாம், அல்லது வேளாண்மை. வேளாண்மை மீது இயல்பாக உதவுகிற ஒரு தன்மை. சுழன்றும் ஏற்பினது உலகம். அதாவது அந்த உழவின் பின்னால் தான் அந்த உலகமே இருக்கிறது. ஏன்னா அவங்க நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சது, யாரும் உண்ண கூட முடியாது. எனவே அத்தகைய உதவியை செய்கிற அந்த தொழிலுக்கு பெயர் வேளாண்மை. உதவி என்பதே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வேளாண்மை என்று சொல்வோம், உழவு தொழில் என்று சொல்வோம், ஆனால் விவசாயம் என்று சொல்ல வேண்டாம். ஆக இந்த நாளில் இந்த கருத்தினை நாம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். இங்கு நம்முடைய கனவு
உகந்த கனவாக, இறையாட்சிக்கு வந்த கனவாக, நல்ல கனவாக அது இருக்கட்டும். செய்ய முடியாதவற்றை ஏதோ சும்மா அப்படியே நேரப்போக்குக்காக நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடாது. உள்ளான் என்கிற பறவை வாழைமணி பிடிக்க முடியாது என்பதை மனத்தில் வைத்துக்கொண்டு, கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.